ட்ரெய்லர் நல்லா இருந்தால் மூவியும் நல்லா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற மூவி ஹுலு ஓடிடியில் வெளிவந்திருக்கிற ஹிருதயபூர்வம். இதில் மோகன்லால், சங்கீதா, மாளவிகா மோகனன், சபிதா ஆனந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அகில் சத்யன் ஸ்டோரி எழுதி சோனி டிபி ரைட் பண்ணி சத்யன் அந்திகா டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த மூவி ஆசிர்வாத் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சந்தீப்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாளவிகா மோகனன் ஹர்ஷிதான்ற ரோல் பண்ணியிருக்காங்க. சங்கீதா அவங்களோட அம்மாவா பண்ணியிருக்காங்க. சவிதா ஆனந்த் மோகன்லாலோட அத்தையா பண்ணியிருக்காங்க. கிளவுட் கிச்சன் வச்சிருக்கிற மோகன்லாலுக்கு மேரேஜ் நின்று போயிடுது. ஸோ பல வருடங்கள் அவர் மேரேஜ் பண்ணாமலே இருக்கிறாரு. மோகன்லாலுக்கு ட்ரிங்க்ஸால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இப்போ தான் நம்ம மாளவிகா மோகனனோட அப்பா இறந்து போகிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அவங்களோட ஹார்ட்டை தான் மோகன்லாலுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. மேஜராக இருக்கிற மாளவிகா மோகனனோட அப்பா இறந்து போக அவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்படுற மோகன்லாலை பார்க்க மாளவிகா மோகனன் வர்றாங்க. வந்துட்டு அவங்கள பூனேக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் மோகன்லால் ஏதேதோ யோசிச்சுட்டு கடைசியில் அவங்களும் பூனேக்கு பார்க்கறதுக்கு போகிறாங்க. அவங்க பூனேயில் போய் எந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணுறாங்க, அந்த பீப்புள் எல்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது என்ன, அவங்களுக்கும் அந்த பீப்புளுக்கும் ஏற்படுற பாண்டிங்கும் அவர் அவங்கள புரிஞ்சுக்கிற விதமும் அவங்களோட எமோஷன்ஸையும் பற்றி சொல்லியிருக்கிறது தான் இந்த மூவி. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக எடுத்திருக்காங்க. பட் பிளாட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. நம்ம நார்மலாகவே ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க நம்மள்கிட்ட பேசுகிறத வச்சு அவங்க இப்படி தான், அவங்க மனசில் இதுதான் இருக்குன்னு நம்மளாக ஜட்ஜ் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம தப்புன்னு கரெக்டாக புரிய வச்சிருக்கிற ஒரு மூவினே நம்ம இந்த மூவியை சொல்லலாம். மீரா ஜாஸ்மின் அண்ட் பாசில் ஜோசப் இந்த மூவியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. சித்திக் மூவி ஃபுல்லுமே மோகன்லாலோடையே பயணிக்கிறாரு. ஒரு தம்பி மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. சங்கீதா மாளவிகாவோட அம்மாவா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே மூவிக்கு ஏற்ற மாதிரி காமிங்காக கம்போஸ்டாக எங்கேயுமே ஓவர் போர்ட் ஆகாமல் கேரக்டர்ஸ் அவங்களோட நடிப்பு எல்லாமே கரெக்டாக செட் ஆகியிருக்கு. எடிட்டிங்குமே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த மூவி 3 to 4 டைம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நெகட்டிவ், எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் என்னன்னா, ஸ்டோரி கரெக்டாக பயணமாகி இருந்தாலும் அது எடுக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தாலும் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். நார்மலான பார்க்காத புது ஸ்டோரி அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம பார்த்துட்டு வந்த ஸ்டோரிஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் அதையே யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் நம்மளா ஒன்று நினச்சிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற கோணத்துலேயும் இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஓவராலாக இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 6.94 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. இன்னும் இந்த மூவி பார்க்கல அப்படின்னா யூஎஸில் ஹுலு அப்படின்ற ஓடிடியில் இந்த மூவி வந்திருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஒரு மூவியோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் படம் பார்க்க பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ஹாப்பி சண்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.